அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி மூன்றாம் கண் திறப்பு, மூன்றாம் கண் திறப்பின் அஞ்சனக்கல் பயன்படுத்தும் முறை, இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் 2 கண்கள் இருக்கிறது. ஆனால் மூன்றாம் கண் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கும். மூன்றாம் கண் ஒரு கற்பனை கிடையாது, அது ஒரு கதையும் இல்லை, இது ஒரு ட்ரெண்டு கூட கிடையாது. இது ஆயிரக்கணக்கான வருடங்கள் சித்தர்களாலும் யோகிகளாலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசிய சின்னம். இந்த காணொளி பார்க்குற நீங்கள் சாதாரண ஆர்வத்தோடு பார்க்குறீங்களா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உங்களை இங்கே கொண்டு வந்துச்சா? ஏன்னா உண்மையை சொன்னால் மூன்றாம் கண் பற்றிய விஷயம் யாருக்கும் எப்போது கேட்கணுமோ அவர்களுக்குத்தான் அது போய் சேரும். இன்றைக்கி நம்ம இணையதளத்தில் தேடினோம்னா 3 நாளில் மூன்றாம் கண் திறக்கலாம், 5 நிமிஷத்தில் இந்த சக்தியை நான் கொடுக்குறேன், இதை செய்தால் சகல சித்தியும் உண்டாகும், இப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே கேள்வி இதுதான், மூன்றாம் கண் அப்படின்னா என்ன, அது திறக்க வேண்டிய அவசியம் என்ன, இது எல்லோருக்கும் சாத்தியமா, திறந்தால் என்ன நடக்கும், தவறாக திறந்தால் என்ன ஆகும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் முயற்சி பண்ணுறது ஒரு குகைக்குள்ளே, இருண்ட குகைக்குள்ளே எந்த ஒரு உதவி சாதனங்களும் இல்லாமல் போகிறதுக்கு சமமாகும். ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆன்மீக ஆபத்தில் கூட கொண்டு போய் முடியும். பழங்காலத்தில் ஒரு சித்தர் சீடனுக்கு மூன்றாம் கண் விஷயத்தை சொல்லணும்னா அவர் அந்த சீடனிடம் அவருடைய மனநிலை, வாழ்க்கை, அவருடைய ஆசைகள், கோபம், அகங்காரம் எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் அந்த மூன்றாம் கண் திறப்ப ஆரம்பிச்சிருப்பார். அதனால தான் இந்த விஷயத்தை பொதுவாக யாரும் பேச மாட்டாங்க. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது மூன்றாம் கண் உண்மையான அர்த்தம், அது ஏன் முக்கியம், ஏன் எல்லோரும் அதை திறக்கக்கூடாது, மூன்றாம் கண் அஞ்சனக்கல் இடையில் இருக்கக்கூடிய ஆழமான தொடர்பு, சித்தர்கள் ஏன் அஞ்சனக்கல்லை கண்களுக்கு மட்டும் இல்லை உள் பார்வைக்காக பயன்படுத்தினாங்க. இந்த காணொளியை நாம் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். மூன்றாம் கண் என்றால் என்ன? ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிப்புருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். 2 கண்கள் என்பது வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய கண்கள், மூன்றாம் கண் உள் உலகத்தை பார்க்கக்கூடியது. இது இருக்கக்கூடிய இடம் 2 புருவங்களுக்கு நடுவில். நரம்பியல் ஆன்மீக விளக்கம், பீனியல் கிளாண்டு மென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் கண் திறப்பின் அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் அதிகரிக்கிறதுக்காக இது செய்யப்படுது. முடிவெடுக்கும் சக்திகள் 100% சரியாக இருக்கும். பொய் உண்மைகளை வேறுபடுத்தி பார்ப்பது மிக எளிது. கனவுகள், சின்னங்கள் தெளிவாக தெரியும். ஆன்மீக பாதுகாப்பு, அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அப்படின்ற அந்த ஆன்மீக பாதுகாப்பு 100% இருக்கும். மூன்றாம் கண் திறக்காத மனிதன் கண் திறந்து தூக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மூன்றாம் கண் திறந்தால் என்ன அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொன்னால், நடுப்புருவத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும், துடிப்பு இருக்கும், சூடு இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஒரு புள்ளிகள், இந்த நிறங்கள் இவைகளெல்லாம் தோணும். கனவுகள் தெளிவாக நினைவில் இருக்கும். அதாவது இரவில் தூங்கி எழுந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய நினைவில் அந்த கனவுகள் மிக தெளிவாக புரியும். தனிமை, விருப்பம் அதிகரிக்கும், பயம் இருக்காது. இது இயல்பான அறிகுறிகளாகும். இந்த மூன்றாம் கண் திறப்பில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு சொன்னால், கட்டுப்பாட்டு இல்லாத தியானம், குரு வழிபாடு இல்லாமல், குருனுடைய உதவி இல்லாமல் செய்கிறது. இதனால தான் சித்தர்கள் முதல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதில் அஞ்சனக்கல் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், அஞ்சனக்கல் உருவான விதங்கள், சித்தர்கள் ஏன் இதை பயன்படுத்தினாங்க, கண்களுக்கு மட்டும் இல்லை, மூன்றாம் கண் கருவியாக கூட இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அஞ்சனக்கல் எப்படி சக்கரத்தை தூண்டுகிறது அப்படின்னு சொன்னால், இது ஒரு சித்தர்கள் கல், இது ஒரு மகாலட்சுமி கல். இந்த அஞ்சனக்கல் இருக்கக்கூடிய இடம் சித்தர்கள் தங்களுடைய வாசம் செய்வதாக நிறைய ஆன்மீக குறிப்புகளில் சொல்லப்படுது. பார்வை, சக்தி, உள்ளுணர்வு இயல்பு,
பழங்கால யோகிகள் சித்தர்கள் இதை நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஈவன் எல்லோரும் கூட இது வேலை செய்யாது அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா அதை முறையாக பயன்படுத்தும் பொழுது தான் இது வேலை செய்யும். இது இல்லாமல் ஒரு சில கற்களை சாரண ஏற்றங்கள் செஞ்சு அதை சக்தி ஏற்றி வச்சுருக்கணும். யார் பயன்படுத்தலாம், எப்போது பயன்படுத்தக்கூடாது, மனநிலை, உணவு, பழக்கவழக்கங்கள், தியானத்துடன் இதை பயன்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 3ஆம் கண் திறப்பதற்கு முன் செய்ய வேண்டிய தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறது தான். அது ஈஸி தான். முதல்ல மன சுத்தம் இருக்கணும். கோபம், ஆசை கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடாது. சுவாசங்கள், ப்ரீத்து அவேர்னஸ்ஸு நிச்சயமாக இருக்கணும். குரு வழிபாடுகள், இறை வழிபாடு இவைகளெல்லாம் இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான முக்கியமான அறிகுறிகள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 3ஆம் கண் பற்றிய ஆர்வம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பக்குவம் கூட தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் கண் திறப்பது ஒரு போட்டி இல்லை, இது ஒரு சாதனையும் கிடையாது. யாராவது ஒருத்தரை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயமும் இது இல்லை. அது உங்களை நீங்களே அறிய செய்யும் ஒரு பயணம் தான் இது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3ஆம் கண் திறந்தால் சக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் சொன்ன உண்மை என்ன அப்படின்னு தெரியுமா? 3ஆம் கண் திறந்தால் முதல்ல உடையிற விஷயம் அகங்காரம்தான் உடையும். உடைந்து விழும் விஷயம் போலியான ஆசைகள் உடைந்து விழும். மிஞ்சி இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் உண்மைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அஞ்சனக்கல் கூட அதே மாதிரி தான். அது ஒரு மாயக்கல் இல்லை, அது ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை. இது ஒரு தகுதி உள்ளவர்களுக்கு உதவும் ஒரு கருவி. இது தயாரிப்பு இல்லாமல், மன அமைதி இல்லாமல், வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் இதெல்லாம் பயன்படுத்த நினைச்சா அது ஒரு வெளிச்சமும் தராது, குழப்பம்தான் மிஞ்சும். நீங்கள் நினைக்கிறீங்க பூ மலரணுமுன்னா முதல்ல விதை உடைஞ்சால் தான் பூ மலரும். ஒளி வரணுமுன்னா முதல்ல இருள் விலகணும். 3ஆமுடைய கண்ணு திறக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மனம் திறக்க வேண்டும். இதுதான் இதனுடைய முக்கியமான அம்சங்கள். இந்த 3ஆம் கண் திறப்பு எல்லோராலும் முடியும். 3ஆம் கண் செய்ய முயற்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோராலும் முடியும். அதற்குரிய சாதகர்கள், முறையான ஒழுக்க நெறிகள், அதற்குரிய ஆகம விதிகள் இவைகளெல்லாம் தெரிஞ்சு உள்ளே போகும் பொழுது சாதாரணமாக இறைவனையே நம்ம குருவாக வச்சு 3ஆம் கண் திறப்புக்கு போக முடியும் என்பது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான சாராம்சம் அப்படின்னு கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.